எவன் தடுத்தாலும் அவன் தலையை அறுத்தாவது அதை மீட்டெடுப்போம் நாங்கள். இதுவரை தமிழ்நாட்டின் மரியாதைக்குரிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய புசி ஆனந்த் மேகதாட்டு அணை குறித்து வாய் திறக்கவில்லை. 8 கோடி தமிழ் சமூகத்தின் இறையாண்மை கொண்ட ஒரு அரசின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறக்கவில்லை. எவன் தடுத்தாலும் அவன் தலையை அறுத்தாவது அதை மீட்டெடுப்போம் நாங்கள். இதுவரை தமிழ்நாட்டின் மரியாதைக்குரிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய புசி ஆனந்த் மேகதாட்டு அணை குறித்து வாய் திறக்கவில்லை. 8 கோடி தமிழ் சமூகத்தின் இறையாண்மை கொண்ட ஒரு அரசின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறக்கவில்லை. ஒரு தலைவன், ஒரு அரசு இங்க என்னத்தை செய்யும், இங்க என்னத்தை செய்யும்? அதனால எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறான் ஹிட்லர். ஹி இஸ் கரெக்ட். அவன் சரிதான், அவன் சரிதான். அப்படித்தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டாம். டேம் கட்டுறது அது மட்டும் இல்ல பிரச்சனை, என்வாயர்மெண்ட் பிரச்சனை, எக்காலஜிக்கல் பிரச்சனை. கம்ப்ளீட்டா மேற்கு தொடர்ச்சி மலையோட நடு பகுதியில் இருக்கு, மார்பகத்தில் இருக்கு மேகதாட்டு. லட்சக்கணக்கான உலக உயிர்கள் பன்மை நிறைந்த பகுதி. The hot spot in the world. உலகத்தின் முதன்மை பன்மை நிறைந்த ஒரு பகுதி. 13,000 ஏக்கர் நிலம், வனப்பகுதி முழுகும். லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழியும். சூழலியல் சீர்கேடு வரும். இவனுக்கு அதை பத்தி என்ன கவலை? நொய்யலாத்துல 20 அடிக்கு தரையிலன்னு கிரவுண்டு, தரையிலன்னு 20 அடிக்கு நுர. 1 2 அல்ல, 20 அடி ஏறக்குறைய 1.5 மாடி, 2 மாடி, 1 மாடி, 20 அடி உயரத்துக்கு சோப் நுர வருது. வேதியல் கலவை நடந்த நுர வருது. இங்க என்ன பண்றான் பாரு. பழைய மினிஸ்டர் ஒருத்தான் ஏடிஎம்கேல நொய்யலாத்துல துணித இந்த கூட்டம் வெள்ளையின் ஆட்சி காலத்திலே 456 டிஎம்சியாக காவிரியில் வந்து கொண்டிருந்தது. இந்த கொள்ளையர் ஆட்சி காலத்தில் தான் 456 டிஎம்சி என்பது 177ஆக சுருங்கிவிட்டது. ஏதோ மேகதாட்டில் அணை கட்டுகிறார்கள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராட்டம் நடத்துகிறார்கள். மேகதாட்டில் கன்னடன் அணை கட்டினால் நமக்கு என்ன பிரச்சனை? காவிரியில் நீர் வந்தால் என்ன, வராவிட்டால் நமக்கு என்ன பிரச்சனை? நீட்டு தேர்வுக்காக சோனம் வாங்கி டெல்லியிலே நீட்டு தேர்வு குளறுபடிகளுக்காக இந்தியாவின் கல்வி அமைச்சர் பிரதான் மந்திரியை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய உண்ணாவிரத போராட்டால் இருந்தால் நமக்கு என்ன? ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்தால் நமக்கு என்ன? பெட்ரோல் என்ற உலகம் முழுவதும் தண்ணீரை உறிஞ்சி விற்று கொளுத்த ஒரு நிறுவனம் வேறு பெயரை மாற்றி சுயஸ் என்ற பெயருடன் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாநகராட்சிகளின் குடிநீர் விநியோகத்தை எடுத்து அவன் தர இருக்கிறான். அந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டால் நமக்கென்ன? இப்படி நமக்கென்ன என்ற தமிழர் நிலமுழுக்க நடக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேடிக்கை பார்த்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இங்கே என்று போராடி கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் 28 லட்சம் ஏக்கர் சம பரப்பை கொண்ட ஒரு பகுதி இந்த பூமி பந்தில இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் வாழக்கூடிய அந்த டெல்டா பகுதி தான், வேற எந்த பகுதியும் கிடையாது. காவிரி என்பது எமக்கு நதி அல்ல, அது எமது முகம், எமது முகவரி, எமது அடையாளம், தமிழனோட சிவிலைசேஷன். தமிழர்கள் பிறந்து வளர்க்கலாம். தேசியம், நேஷனல் இன்டெகிரிட்டி, தேசத்தின் ஒற்றுமை, தேசியம், எனக்கான உரிமை, உலக நதிநீர் சட்டம், உலக நதிநீர் ஆணையம். எந்த ஆற்றின் எந்த நதியின் கடைமடை பகுதி மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த ஆற்றின் முழு உரிமையும் கடைமடை பகுதிக்கு தான் சொந்தம். உலக நதிநீர் ஆணையத்தின் சட்டம் 1952 இந்திய அரசு பிறப்பித்த சட்டமும் அதுதான். எங்களை கேட்காமல் காவிரி கன்னடன் ஒரு அடிகோட கட்டக்கூடாது என்பது நீதி சட்டம். அந்த சட்டத்தை கன்னடத்தான் பின்னாடி தொடச்சு போற டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்துறான். வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. காவிரி நீரை தடமறுக்கிற ஒரு அரசு, தட்டி கேட்கற்ற வக்கற்ற ஒரு மத்திய அரசு, இவை ரெண்டையும் வேடிக்கை பார்க்கின்ற இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் இது அத்திரயம் காய்ந்து கிடக்கு என் காவிரி விவசாயிகள் கால் சிறப்புக்கு சமம்டா. என்ன நீதி? நேஷனல் இன்டெகிரிட்டி பேசுற தேச ஒற்றுமை, எனக்கான நீரை பெற்று தராம
ஒரு பயிலுங்க இந்தியன் தேசியம் பேசிட்டு வந்துடாத, கலட்டி அடிப்பேன். என்னடா நேஷனல் இன்டெகிரிட்டி? எது என் உரிமையான காவேரி? ஏற்கனவே தண்ணி வரல, அந்த ஜூன் 12 திறந்து 34 டிஎம்சி கோவிந்தா. அது எப்படி திரும்ப கட்டுறான்? இவனுங்க காலத்துல தான், அந்த திராவிட ஆட்சி காலத்துல தான் 5 அணை கட்டி முடிச்சிடறான். பத்தல அவனுக்கு. திருப்பி என்ன பண்றான்? கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் சரியா 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி பிள்ளிக்குண்டுக்கு பக்கத்துல இந்த அணையை கட்டுறான். எத்தனை டிஎம்சி தெரியுமா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி? அது மேட்டூர்ல இருந்து 80 மடங்கு நீரை அங்கே சேகரிக்க போறான். ஏற்கனவே காவிரியில் வர்றது காவிரி அல்ல. ஒரு நாளைக்கு 120 கோடி பெங்களூர் நகரத்தின் கழிவு நீர் இந்த காவிரியில் வருது. மயிறு இதை வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. ஆடு மாடு குடிக்க தகுதியற்ற பீ தண்ணியை விட கேவலமான தண்ணியை கண்ணாடித்தான் திறந்து விடுகிறான். என் மக்களோ சினிமா போதைகள் மூழ்கி கிடக்கிறார்கள். எங்களுக்கு உறக்கம் வரவில்லை அப்பா, அதனால தான் நாங்கள் வீதி வீதியாக வந்து கத்தி கொண்டு இருக்கிறோம். எங்கள் பேச்சை யாரு கேட்ட? ஊரு பேச்சுக்கு ஊரு ஊரா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பேசணும். நீ காது கொடுக்கல, இன்னைக்கு நீ கத்துற. இந்த ஊரை வச்சு ஆண்டவன் காதே கொடுக்காம கடந்து போயிட்டு இருக்கிறான். நியூட்டனோட 3வது இருக்கு, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சேம் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஓர் நேர் எதிர் விசை உண்டுமா. நாம் தமிழர் கட்சி எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு நினைச்சிடாத. எங்களோட எண்ணத்துல ஒரு விழுக்காடு குறையலடா. புலிவத்த பிள்ளைடா நாங்க, புலிவத்த பிள்ளைகள் நாங்க. ஒரு விழுக்காடு இல்ல, அதே வீரம் அதே மரம் சமரசம் இல்லாம நிப்போம்டா. இன்னும் ஒரு விழுக்காடு வந்தாலும் எங்க நிலைப்பாட்டோட மாற மாட்டோம்டா. ஓடுறது மான தமிழ் பிள்ளைகளோட ரத்தம் அதுக்குள்ள வர்றது. இப்பதான் சிறுக சிறுக கூட்டி தமிழ் தேசியங்கிற உணர்வை உனக்குள்ள ஊட்டி சாதி கடந்த மதம் கடந்த இன மொழி கலாச்சாரம் பண்பாடு மெய்யியல் அறிவியல் தொன்மை வேளாண்மை அனைத்தையும் கற்பிச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தா. கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பார்த்து கடுக்கடுக்க சைக்கிள்ண்டு பைக்கிள்ண்டு கார்லண்டு லெட்டர் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்து அந்த நாளைக்கு மீட் பண்ணிடலாம், ஒரு ஐலவே சொல்லிடலாம் நினைக்கல, தட்டி கொண்டு போயிட்டான். அப்போ இந்த சிக்கல்கள்லாம் தீரணும். இங்கே அடிப்படையில் நாம் மாற வேண்டும். எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகின்றாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கு அப்படிங்கிற அந்த நாட்டின் தேசபிடா. அப்படி ஒரு அடிப்படை மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, அமைப்பு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த பிள்ளைகள் மாற்றத்துக்கான அரசியலை, தூய அரசியலை கையில் சமைத்து கொண்டு வந்தோம். கேட்பாரட்டு உனையப்பா, உன் காதை பொத்தி கொண்டாய். பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், மருமகள் சொன்னால், நாத்தினார் சொன்னால், கொழுந்தியால் சொன்னால், ஓப்பிடியா சொன்னால், அப்பன் சொன்னான், பெரியப்பன் சொன்னான். எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டீங்க. போட்டது பிரச்சனை இல்லை, இன்னும் நடக்க. எல்லா வேலைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் பீரியட்னு ஒன்று இருக்கு. ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் இருப்பாங்க. மொசை பிடிக்கிற டாக மூஞ்சில பார்த்தா தெரியாதாடா, 6 மாசமாடா ப்ரொஃபஷனல் பீரியடு, 6 மணி நேரம் போதாதான் அவன் ப்ரொஃபஷனலுக்கு. இந்த நொடி வர சட்டமன்றத்தில் வாய் திறக்கல. எப்பேற்பட்ட ஆளுமைகள் இருந்த சட்டமன்றம், எப்பேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட சட்டமன்றம். சர்க்கஸ் கூடாரத்தின் கோமாளி கூடாரம் போல அல்லவா இருக்கிறது சட்டமன்றம். ஹிட்லருக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தையே கட்டி காத்த, உலகத்தை ஆண்ட ஹிட்லர், டைம் மெயின்டெனன்ஸ், நேர மேலாண்மை உலகத்தின் தந்தை ஹிட்லர். இந்த நேரத்தில் போய் லண்டன் அடி, 30 நிமிஷம் தான் உனக்கு இலக்கு, 30 நிமிஷத்தை தாண்டினா வந்துடணும். 32 நிமிஷம் கூட இருந்துடக்கூடாது. 32 நிமிஷம் இருந்தா இன்னும் 2 நிமிஷம் கூடி இருந்தா இன்னும் 2 பெட்டாலியன் அழிச்சிடலாம். அந்த டயத்தில் நேரத்தோட வந்துடணும். உலகத்தின் நேர மேலாண்மையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் த டைம் மேனேஜ்மெண்ட் ஹிட்லர். அவன் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைங்கிறான். ஏன்? மக்கள் எப்பொழுதும் அறிவார்ந்த தலைமை நோக்கி செல்ல மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கி ஓட